எரிபொருள் விலைகளில் ஏற்பட்டுள்ள அதிரடி மாற்றம் மக்களுக்கு விழுந்த பேரிடி. கிருஷாந்தியின் கொலைக்கும் எங்களுக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை, கைவிரித்த அனுர தரப்பு. இனவாதத்திற்கு இடமே இனி இல்லை, உறுதிபட அறிவித்த ஜனாதிபதி அனுர. அச்சத்தில் வாயடித்து நிற்கும் அர்ஜுனா, அரசாங்கத்தின் திட்டம் அம்பலம். அரசு பாடசாலைகளில் பாடநேரங்களில் ஏற்பட உள்ள அதிரடி மாற்றம் வெளியான தகவல். ஊடுருவிய மொசாட், எலான் மஸ்கிற்கு விழுந்த பேரிடி. ஈரானில் முடங்கியது ஸ்டார்லிங். ட்ரம்பின் வரி விதிப்பு, ஆசியாவிலேயே ஒரு நாடாக போராடும் இலங்கை. கிருஷாந்தியின் கொலை வழக்கிலும் தற்போதைய அரசிற்கும் எந்த தொடர்பும் இல்லை என அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரர் தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை நேற்று நாடாளுமன்றில் உரையாற்றும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், கிருஷாந்தியின் கொலை என்பது 90ஆம் ஆண்டுகளில் நடந்த கொலை. அந்த காலத்தில் நாடாளுமன்றத்தில் கூட நாங்கள் ஆட்சியில் இல்லை. ஆகவே எங்களுக்கு அதற்கும் எந்த தொடர்பும் இல்லை. இருப்பினும் அதனை வைத்து சமூக வலைதளங்கள் உட்பட அனைத்திலும் சில அரசியல்வாதிகள் அரசியல் செய்கின்றனர் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். எந்த சூழ்நிலையிலும் இனவாதத்தை மீண்டும் தலைதூக்க அனுமதிக்கப்படாது என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கல்நேவ மகாவலி விளையாட்டரங்கில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். அதன்போது சில அரசியல் குழுக்கள் அதிகாரத்தை கைப்பற்ற இனவாதத்தை ஒரு கருவியாக பயன்படுத்தியதாக சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி, பாதிக்கப்பட்டவர்கள் அரசியல்வாதிகள் அல்ல, மாறாக வடக்கு மற்றும் தெற்கில் உள்ள அப்பாவி பெற்றோரின் பிள்ளைகள் என்றும் கூறியுள்ளார். எனவே இனவாதத்தை நிராகரித்து தேசிய ஒற்றுமையை கட்டியெழுப்ப முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும், அனைவருக்கும் ஜனநாயக ரீதியாகவும் சுதந்திரமாகவும் செயல்பட வாய்ப்பு இருந்தாலும் இந்த சூழ்நிலையிலும் இனவாதம் மீண்டும் தலை தூக்க அனுமதிக்கப்படாது என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். இதேவேளை தற்போதுள்ள சட்டங்கள் அதற்கு போதுமானதாக இல்லாவிட்டால் சட்டங்கள் பலப்படுத்தப்பட்டு இனவாதம் தோற்கடிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் சிங்களவர்கள், தமிழர்கள் மற்றும் முஸ்லிம்கள் அனைவரும் ஒன்றாக வாழும் ஒரு சமூகத்தை உருவாக்குவதே தமது அரசாங்கத்தின் நோக்கம் என்றும் ஜனாதிபதி அனுர மேலும் வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நேற்று நள்ளிரவு முதல் எரிபொருள் விலைகளில் மாற்றம் செய்யப்படுவதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. வெள்ளை டீசல் லிட்டர் ஒன்றின் விலை 15 ரூபாவினால் உயர்த்தப்பட்டுள்ளது. இதன்படி வெள்ளை டீசல் 1 லிட்டரின் விலை 274 ரூபாயிலிருந்து 289 ரூபாவாக உயர்வடைந்துள்ளது. மண்ணெண்ணெய் லிட்டர் ஒன்றின் விலை 7 ரூபாவினால் உயர்த்தப்பட்டுள்ளது. இதன்படி மண்ணெண்ணெய் 1 லிட்டரின் விலை 178 ரூபாயிலிருந்து 185 ரூபாயாக உயர்வடைந்துள்ளது. 92 ஆக்டேன் ரக பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை 12 ரூபாவினால் உயர்த்தப்பட்டுள்ளது. இதன்படி 92 ஆக்டேன் ரக பெட்ரோல் 1 லிட்டரின் விலை 293 ரூபாயிலிருந்து 305 ரூபாயாக உயர்வடைந்துள்ளது. இதேவேளை 4 ஸ்டார் ஜூரோ 4 ரக லங்கா சூப்பர் டீசல் மற்றும் 95 ஆக்டேன் ஜூரோ 4 ரக பெட்ரோல் என்பவற்றின் விலைகளில் மாற்றம் இல்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் இந்த விலை மாற்றம் தொடர்பில் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சர்ச்சைக்குரிய 323 கொள்கலன்களை பற்றி கூற எனக்கு பயமாக இருக்கின்றது என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், எண்ணெய் நீக்க வழக்கு தொடரப்பட்டுள்ளது. நான் அதை நீதிமன்றத்தில் கொண்டு செல்வேன். எனக்கு பயமாக இருக்கின்றது. அந்த கொள்கலன்கள் 323க்குள் என்ன இருந்தது என்பதற்கான பட்டியலை நான் உங்களுக்கு வழங்க முடியும். அது எங்கிருந்து வந்தது, எந்த நாட்டிலிருந்து வந்தது என்பதை வழங்க முடியும்.
ஆனால் அதை வழங்கிய பின்னர் போதைப்பொருள் வழக்கில் பொய்யாக என் மீது வழக்கு பதிவு செய்து எனது எம்பி பதவியை பறிக்கப் போவதில்லை என்று நிரூபிக்கச் சொல்லுங்கள். இல்லையெனில் நான் வேறு நாட்டிற்கு சென்று அதை வெளியிடுவேன். அந்த 320க்குள் என்ன இருந்தது என்பதை நான் பயமின்றி கூறுவேன். முழு விவரங்களையும் என்னால் உங்களுக்கு சொல்ல முடியும். ஆனால் எனக்கு பயமாக இருக்கின்றது. ஆனால் நான் கொல்லப்படுவேன் என பயப்படவில்லை. அவர்கள் என்னை மீண்டும் மீண்டும் தேவையற்ற வழக்குகளில் இழுக்கின்றார்கள். என்னை எம்பி பதவியிலிருந்து அகற்றுவதன் மூலம் உண்மை வெளிவருவதை தடுக்க முயற்சிக்கின்றார்கள் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அரசு பாடசாலைகளில் ஒரு பாடத்திற்கான கற்பித்தல் நேரத்தை 45 நிமிடங்களிலிருந்து 50 நிமிடங்களாக அதிகரிப்பது குறித்து கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக கல்வி பிரதி அமைச்சர் மதுர செனவிரத்ன தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், மாணவர்களுக்கு கற்பிக்கப்படும் சில பாடங்களை கற்பிப்பதற்காக ஒதுக்கப்பட்ட நேரம் போதுமானதாக இல்லை. இது குறித்து பல சந்தர்ப்பங்களில் கல்வி அதிகாரிகளுடன் கலந்துரையாடியுள்ளோம். இந்த வாரம் ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ள ஆசிரியர் பயிற்சி கல்வி திட்டங்களின் போது இது குறித்து இறுதி முடிவு எட்டப்படலாம் என பிரதி அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் பாடசாலை நேர நீட்டிப்பு தொடர்பாக இதுவரை கல்வி அதிகாரிகளுக்கு வழிகாட்டுதல்கள் அனுப்பப்படவில்லை எனவும் அவர் கூறியுள்ளார். மேலும் 2ஆம் தவணையின் பாடத்திட்டத்தை உள்ளடக்குவதற்காக 6 தொடக்கம் 11ஆம் வகுப்புக்கான பாடசாலை நேரத்தை பிற்பகல் 3:30 மணி வரை நீட்டிக்க ஒப்புதல் அளிக்கப்படும் என வடமேற்கு மாகாண சபை மாகாண வலய கல்வி இயக்குநர்களுக்கு எழுத்துப்பூர்வமாக அறிவித்துள்ளது. 2ஆம் தவணை பாடத்திட்டத்தை உள்ளடக்கி மாணவர்களை பரீட்சைகளுக்கு தயார்படுத்தும் நோக்கில் பாடசாலையின் தினசரி கால அட்டவணையில் ஒவ்வொரு பாடத்திற்கும் தலா 55 நிமிடங்கள் ஒதுக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஈரான் மீது இஸ்ரேலும் அமெரிக்காவும் மேற்கொண்ட தாக்குதலுக்கு ஈரானுக்குள் ஊடுருவிய மொசாட் உளவாளிகள் தான் காரணம் என்று கூறி ஈரானுக்குள் செயல்படும் ஸ்டார்லிங் இணைய சேவையை அந்த நாட்டு அரசு முடக்கியுள்ளது. ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிக்கின்றது என கூறி கடந்த 13ஆம் திகதி அந்த நாட்டின் 3 அணு ஆய்வு மையங்கள் மீதும் இஸ்ரேல் தாக்குதலை நடாத்தியது. இதனையடுத்து நேரடியாக களத்தில் குதித்த அமெரிக்கா கடுமையான தாக்குதலை நடத்தியது. இதில் அணு உலைகளுக்கு பலத்த சேதம் ஏற்பட்டிருந்தது. இந்த தாக்குதல் எப்படி நடந்தது, தாக்குதலுக்கு உதவியவர்கள் யார் என்பது குறித்து தீவிர விசாரணையை ஈரான் தொடங்கியது. விசாரணையில் ஈரானுக்குள் இஸ்ரேலின் மொசாட் உளவாளிகள் ஊடுருவியிருந்தனர் என்றும் அவர்கள் ஸ்டார்லிங் செயற்கைக்கோள் உதவியுடன் முக்கிய தகவல்களை வெளியில் கசியவிட்டிருக்கின்றனர் என்றும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து ஸ்டார்லிங் சேவையை பயன்படுத்த சட்டப்படி தடை விதிக்கப்பட்டது. மீறி பயன்படுத்தினால் 2 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது. ஆனால் உளவாளிகள் தொடர்ந்தும் இந்த சேவையை பயன்படுத்தி வந்திருக்கின்றனர். இந்த சேவை மூலம் ஈரானுக்குள் இருந்த முக்கிய தகவல்கள் ரகசியமாக கசியவிடப்பட்டிருந்தது. தற்பொழுது இந்த சேவையை பயன்படுத்தியவர்களை ஈரான் அரசு தேடி தேடி வேட்டையாடி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. ஆசிய பிராந்தியத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் கடுமையான வரி கொள்கை குறித்து அமெரிக்க அதிகாரிகளுடன் கலந்துரையாடி வரும் ஒரே நாடு இலங்கை மட்டுமன்று அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற விவாதத்தில் நேற்று பங்கேற்ற அமைச்சர் அமெரிக்க கலந்துரையாடல்களில் சாதகமான சூழ்நிலை உருவாக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். ஏப்ரல் 2ஆம் திகதி முதல் இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 44% வரி விதிக்க அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் முடிவு செய்தார். அந்த நேரத்தில் இலங்கை உட்பட பல நாடுகள் மீது நேரடி வரி விதிப்பை டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருந்தார். அந்த நேரத்தில் உலகெங்கிலும் உள்ள 60க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு புதிய வரிகளின் பட்டியல் வெளியிடப்பட்டது. இந்த புதிய வரிகளை விதிப்பதன் நோக்கம் அமெரிக்க வர்த்தக ஏற்றத்தாழ்வை கட்டுப்படுத்துவதும் அமெரிக்க தொழில்களை ஊக்குவிப்பதும் என டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருந்தார். இருப்பினும் ட்ரம்ப் விதித்த புதிய வரி கொள்கைகளால் ஏற்படக்கூடிய சிக்கல்களை ஆழமாக ஆய்வு செய்து அரசாங்கத்திற்கு பரிந்துரைகளை சமர்ப்பிக்க ஏப்ரல் 3ஆம் திகதி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஒரு குழுவை நியமித்தார். அதனைத் தொடர்ந்து இலங்கை அரசாங்கம் ஒரு அறிக்கையை வெளியிட்டது. ட்ரம்ப் நாட்டின் மீது விதித்த புதிய கட்டணங்கள் குறித்து நாட்டின் நிர்வாகத்துடன் கலந்துரையாட தயாராக இருப்பதாக கூறியது. பின்னர் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி அலுவலகத்தின் அழைப்பின் பேரில் இலங்கை தூதுக்குழு கடந்த மாதம் வாஷிங்டனில் வரி தொடர்பான
தொடர்பான பிரச்சினைகளில் கவனம் செலுத்தி பேச்சுவார்த்தை நடத்தியது. எவ்வாறாயினும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அதிக வரிகளை விதிப்பதை தடுத்து அமெரிக்க கூட்டாட்சி நீதிமன்றம் மே 18 அன்று ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது.